ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடு தமிழ் குரல். நாம இந்த வீடியோவில் போன வீடியோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பேங்கிங் செக்டரில் இருக்க ஒவ்வொரு கம்பெனியும் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, நிறைய பேர் என்ன கேட்டுனா ஒரு கம்பெனியாக போடாதீங்க, எல்லா கம்பெனியும் அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ போடுங்க. அப்போ தான் வந்து இப்போ பேங்கிங் செக்டர் எடுத்துக்கிட்டால் அந்த ஒரு வீடியோ பார்த்தாலே நமக்கு வந்து முடிஞ்சிடணும். ஒரு வீடியோ பார்த்தா நமக்கு வந்து யூஸ்ஃபுல் இருக்காது. என்னைக்கு நல்ல கம்பெனி செலக்ட் பண்ணி என்னைக்கு நாங்கள் வாங்குறது அப்படின்லாம் கேட்டாங்க. கரெக்டான கேள்வி தான். ஸோ இப்போ பேங்கிங் செக்டர் போது நம்மளுடைய ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41 கம்பெனிஸ் இருக்குது. போத் பப்ளிக் செக்டர் பேங்க், பிரைவேட் செக்டர் பேங்க் எல்லாம் சேர்த்து ஓகேங்களா. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வீடியோவில் ஒரு குயிக்காக ஒரு டூலாக பார்க்குறோம். ஸோ தட் நீங்கள் பேங்க் நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஸ்டாக்லாம் வாங்கலாம் இந்த இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸ்க்கு. அது நான் இந்த வீடியோ போகிறது பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் முடிய போகுது. ஜூலை மாதம் ஸ்டார்ட் ஆகுது 2024. இந்த வீடியோ நீங்கள் லேட்டாக பார்த்தீங்கன்னா வேண்டாம். ஆனால் வந்து இப்போ வேண்டாம் சொல்ல முடியாது. ஸோ அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், அடுத்த குவார்டர்லி ரிசல்ட் வந்து நான் வீடியோ போடுவேன் ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாக் செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால. ஸோ இது இல்லாமல் இந்த வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ எண்ட்லையும் சரி, ஒவ்வொரு ஸ்டாக் முடிஞ்சதுக்கப்புறம் சரி, ஒரு ஸ்டாக்கை பற்றி டீட்டெயில் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டாக்கை பற்றி என்ன சொல்கிறது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அப்புறம் நீங்கள் வந்து வீடியோ எண்டில் நம்ம பார்த்துலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ஏன்னா வீடியோ எண்டில் வந்து அந்த ஸ்டாக் கடைசியாக எந்த ஸ்டாக் பேசுகிறோமோ அதை பற்றி மட்டும் தான் டீட்டெயில் இருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன் ஓகேங்களா. ஓகே. அண்ட் நம்ம குரூப்பில் வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு ஃப்ரீயாக ஒரு குரூப் வச்சுருக்கோம், வாட்ஸ்அப் குரூப். அதில் வந்து பிகினர்ஸ் ஷேர் மார்க்கெட் வந்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணி இருக்காங்க. அதில் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளால வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குரூப்பில் இருக்கவங்களுக்கு என்ன விஷயம் நான் சொல்ல நினைக்கிறேன்னா, செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் வேணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். நான் நினைக்கிறேன். ஸோ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் அவங்க வந்து ஒருத்தரை நான் மீட் பண்ணியிருந்தேன். ஒருத்தரில் 2-3 பேரை ஆக்சுவலாக வந்து ஃபோன் கால் மூலமாக பார்த்துருந்தேன், பேசியிருந்தேன். ஒருத்தர் நேர்லி மீட் பண்ணேன். அது வந்து எப்படின்னா, செபி ரிஜிஸ்டர் அவங்க எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணால் தான் அந்த குறிப்பிட்ட இது வந்து அவங்க கொடுப்பாங்க. லைக் எப்படி இன்ஜினியரிங் எக்ஸாம் எழுதினாலோ இல்லை அக்கௌண்டன்ட் அந்த மாதிரி எல்லா டிகிரி எடுக்கணும், அந்த மாதிரி அது ஒரு எக்ஸாம் ஓகேங்களா. அது எழுதணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எவ்வளோ ஃபீஸ் கேட்கும்போது ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு சார் 40,000 சொன்னாங்க, ஒரு சார் 20,000 சொன்னாங்க, ஒரு சார் கால் மட்டும் கொடுப்பாங்க 3,000-4,000 கேட்குறாங்க. ஸோ இப்படிலாம் கேட்டாங்க. இதில் எது பெட்டராக இருக்குன்னு நான் தேடிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து 20,000க்கு லைஃப் லாங் ஓகேங்களா. லைஃப் லாங் வந்து நமக்கு வந்து அவங்க வந்து ஃபண்டமெண்டலாக சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் லைஃப் லாங் அவங்க வந்து கால் ஆப்ஷன் கொடுப்பாங்க. அண்ட் லைஃப் லாங் வந்து நம்ம எந்த அளவுக்கு கேட்டாலும் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 20,000க்கு லைஃப் லாங் நம்ம எப்படி இவங்க சொல்கிறத நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய செபி ரிஜிஸ்டர் கோடு இதெல்லாம் கேட்டேன். கோடுலாம் நாங்கள் காட்ட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. என்னடா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விசாரிக்க தான் தெரிஞ்சது அவங்க செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லைன்னு சொல்லிட்டு. ஐயோ இவன்கிட்ட மாட்டினா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதனால தான் குரூப் வந்து அந்த இதை டீல் பண்ணிச்சு. ஏன்னா நம்ம நண்பர் ஒருத்தருக்கு இதை பற்றி பேசியிருந்தேன். நம்ம குரூப்ல ஒரு நண்பர் இதை பற்றி மெசேஜ் பண்ணியிருந்தாரு. நல்லா பாருங்க, நிறைய பேர் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து யோசிக்கணும் தோணல. அப்புறம் நான் நல்லா விசாரிக்க தான் வந்து அவங்க அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது செபி ரிஜிஸ்டர் அட்வைசரா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கோடு இருக்கும் ஓகேங்களா. அந்த கோடை நம்ம வந்து கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க அப்செட் ஆயிடுறாங்க, எஸ்கேப் ஆயிடுறாங்க, அப்செட் ஆகி ஓகேங்களா. ஸோ இதுதான் இருக்க சூழ்நிலை. ஸோ இப்போதைக்கு நம்ம சேனலில் என்னால் தர முடிஞ்ச ஒரு பெஸ்ட் ஆஃபர் என்னன்னா, நீங்கள் மந்த்லி 500 பே பண்ணணும். அப்படி பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாக் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு முடிவு பண்ணிங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து நீங்கள் வாங்கலாமா வேணாமா. நீங்கள் எப்போ கேட்டாலும் சொல்லுவேன், 100 ஸ்டாக் நீங்கள் இந்த மாதத்தில் கேட்டாலும் நான் சொல்லுவேன் ஓகேங்களா. அப்புறம் வந்து அந்த ஸ்டாக்கில் என்ன ப்ரைஸ் உள்ள போய் என்ட்ரு ஆகும், எந்த ப்ரைஸ் உள்ள எக்ஸிட் ஆகும், எத்தனை வருஷம் வரைக்கும் ஹோல்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. எப்போலாம் இப்போ நம்ம ஸ்டாக் வாங்கி வச்சிட்டோம், வாங்கினா மட்டும் போதுமா, வாங்கணும் மறுபடியும் வாங்கணும் இல்லையா. எப்போது மறுபடியும் ஒரு 10% குறையும், ஒரு 10% ஏறும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எப்போ வாங்கணும், எப்போ அதை விற்கணும் ஓகேங்களா. ஆல்ரெடி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வந்து நீங்கள் வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சிருப்பீங்க ஓகேங்களா. அது ஏதாவது தவறான என்ட்ரி எடுத்தீங்கன்னா அதை எப்போ க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வரலாம். இல்லை இது ரொம்ப நாள் ஆகும், நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க, இன்னும் இறங்கும், இது ரொம்ப நாள் வச்சிங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகும், இல்லை டைம் ரொம்ப டிலே ஆகும். அப்படி போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ இப்படி பல விஷயங்கள் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் மந்த்லி ஒரு 500 அந்த ரேஞ்சுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு எந்த ஹிடன் சார்ஜஸும் கிடையாது. ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் வாங்கினா என்னென்ன விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணீங்களோ இது எல்லாமே பண்ணணும். ஸோ இது எதுக்கு நம்ம பண்ணுறோம்னா, ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்கிட்ட நம்ம இது பர்டிகுலராக பேசி பண்ணியிருக்கு. ஏன்னா இது வந்து நம்ம குரூப் வந்து 100 பேர் இருக்காங்க. இந்த 100 பேரில் வெறும் 10 பேர்லேருந்து ஒரு 5 பேர் தான் வந்து ப்ராப்பராக வந்து ஷேர் மார்க்கெட் நாலேஜ் கற்றுக்கணும், ப்ராப்பராக ஒரு லாங் டர்மில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த 10 பேர் இந்த 100 பேர் என்னைக்கு வந்து பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசராக இருந்தால் இந்த 100 பேருக்கும் என்னால் வந்து மனநிறைவோட ஒரு சர்வீஸ் கொடுக்க முடியும் அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட இருந்து ஒரு 500க்கு இந்த சப்போர்ட் எல்லாம் கிடைக்குது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் தான் ஓகேங்களா. ஸோ மந்த்லி ஒரு 500 நீங்கள் வந்து உங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க, 10,000 இன்வெஸ்ட் பண்ணீங்க, அதில் 500 நீங்கள் வந்து ஒரு அட்வைஸ் கோர்ஸ் கொடுக்குறது வந்து தவறு இல்லை அப்படின்னு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பார்வை. ஏன்னா வந்து நம்ம லாஸ் பண்ணாலே லேக்ஸில் லாஸ் ஆகும், லாஸ் பண்ணாலே 1000 லாஸ் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு அட்வைசர் இருந்தால் நல்லா இருக்கும்ன்றது மட்டும் தான் என்னுடைய ஒப்பீனியன். ஸோ நீங்கள் இதில் இன்ட்ரெஸ்ட் ஆனீங்கன்னா எப்பயும் போல என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், அதை ஃபர்தராக எப்படி எடுத்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம பேங்கிங் செக்டர் வீடியோவை பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் HDFC பேங்க். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போது HDFC பேங்க். HDFC. ஸோ நான் இங்கே சொல்ல எல்லாத்தையும் நோட் பண்ணுறதுக்கோசம் எழுதிட்டு இருக்கேன். ஒரு பேங்க்லையும் எது நல்ல விஷயம் எது கெட்ட விஷயம் அப்படின்றத நான் நோட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்களா. ஸோ HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் லீடர்னு சொல்லலாம். ஸோ HDFC பேங்க் தான் வந்து இருக்கிறதுலே அதிக கேபிட்டல் போட்டு அவங்களுடைய பிஸ்னஸை இந்தியாவில் வந்து ரன் பண்ணியிருக்காங்க. ஈவன் HDFC தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிரைவேட் செக்டர் பேங்க் தான் இந்தியாவில் HDFC தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்துங்க அவங்க எவ்வளோ நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரைவேட் செக்டரில் ஒரு பெரிய பேங்க் மட்டும் இல்லாமல் இவங்க இந்தியாவிலே ஒரு பெரிய லார்ஜஸ்ட் எப்படி சொல்கிறது ஒரு பிரைவேட் செக்டர் பேங்க்னு பார்த்தீங்கன்னா HDFC தாண்டி நிறைய பிரைவேட் கம்பெனிஸ்க்கு இண்டிவிஜுவல் லோன்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனுவான கஸ்டமர் வச்சிருக்க ஒரு கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் தான் ஓகேங்களா. ஸோ நாளடைவில் அதில் நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா கிணத்துல போட்ட கல் மாதிரி நீங்கள் HDFCயில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ₹1 இறங்கல அப்படியே இருந்தது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் குழம்பிட்டு தூங்கிட்டு. அதாவது இந்த வீட்டில் வயசானலாம் வந்து செத்துவாங்களா பழிச்சுப்பாங்களா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு இருப்பாங்க. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது, அப்படியே வருஷங்களா அப்படியே பட்டே கிடப்பாங்க. ஆனால் வந்து உயிர் மட்டும் இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லி நிறைய பேர் கலாய்ச்சிருந்தாங்க மீம்ஸில் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த HDFC பேங்க் என்ன பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேபிட்டல் பாருங்க 32 கோடி கிட்ட வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சாரி 32,000 கோடி வரைக்கும்
32 லட்சம் கோடி கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு செக்டார் பி இண்டஸ்ட்ரி பியை விட இந்த ஸ்டாக் பி வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் இப்போ வாங்கலாம்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வாங்கக்கூடாது தான். பட் ஒரு அனுமானத்தின் பேரில் HDFCன்றது ஒரு பெரிய பிரைவேட் செக்டர் பேங்க். ஸோ அதோட ப்ரைஸ் எப்பயுமே கொஞ்சம் மார்க்கெட் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இது நம்பி நிறைய பேர் பணம் கட்ட ரெடியாக இருக்காங்க அப்படின்றது. அண்ட் பார்த்தீங்கன்னா ROC வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9.5 இதுதான் இண்டஸ்ட்ரி விட அதிகமானு தெரியல. நான் இப்போதைக்கு வந்து இதை நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்த பேங்க் போகும்போது தான் நமக்கு தெரியும் இது எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு ROC வந்து பார்த்தீங்கன்னா 9.5% ஓகேங்களா. அதை நோட் பண்ணி வச்சுக்கிறேன். மற்ற இண்டஸ்ட்ரி கூட மற்ற இது கூட வந்து நான் கம்பேர் பண்ணுறதுக்கோசம். அண்ட் PE ரேஷியோவையும் நோட் பண்ணி வச்சுருக்கேன் மற்ற பேங்க்ஸ் கூட கம்பேர் பண்ணுறதுக்கு. அண்ட் ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.25 ஓகே. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் 1.5 பெக் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.85 இருக்குது. கொஞ்சம் ஸ்லைட்லி அதிகமாக தான் இருக்குது. பட் இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. போகிற போக்கில் அடிச்சு போடுவாங்க. டிவிடெண்ட் தராங்க 1.1%. அதையும் நோட் பண்ணிக்கிறேன் 1.16% ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு வந்து ஆல் டைம் ஐயை விட ஒரு ₹100 ₹80 கிட்ட கம்மியாக தான் இருக்குது. இப்போ வாங்க கூட சப்போஸ் ஏறிச்சுன்னா நீங்கள் ஒரு ₹80 லாபம் பார்க்கலாம். ஆனால் ஏர்மா ஏறாதுன்றது நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணும்போது தெரியும். ஸோ அதை நம்ம அப்புறம் பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெயின் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து நல்லா தரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது கம்பெனி CARG வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு 23% சொல்கிறாங்க. ஆனால் வந்து அது வந்து ஸ்டாக்கில் ரிஃப்ளெக்ட் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா பார்ப்போம். ஓகே ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்புறம் மறுபடியும் இறங்கியிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் மெயினான டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள மெயினான விஷயங்களை பார்க்கும்போது தெரியும். ஸோ இதில் காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கொட்டாக் மஹிந்திரா, இண்டஸ்இண்ட் பேங்க், எஸ் பேங்க்லாம் இது கூட காம்படிஷன் எடுத்து வர முடியாது. இந்த ரேஞ்சுக்கு அவங்க கொஞ்சம் நாள் ஆகும் அவங்க நல்லா டெவலப் ஆகி வரதுக்கு. ஸோ குவார்ட்டர்லி ரிசல்ட் நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாகிடும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்போம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 12 13 17 283 ஓகே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது ரெவன்யூ பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட் விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, கொஞ்சமாக குறைக்கணும்னு சொல்லுவாங்க. பட் இங்கேயுமே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது ஒரு பேட் சைன். ஸோ எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆகலை, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பேட் சைனு அது நோட் பண்ணி வைக்கிறேன் HDFC பேங்க்கு. அண்டு அதர் இன்கமும் இன்க்ரீஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இங்கே அதர் இன்கம் பற்றி பார்ப்போம். இங்கே அதர் இன்கம் வந்து கம்மியாக இருந்துட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சடார்னு ஏறுது. அதர் இன்கம் நான் எழுதிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் ஓகேங்களா. அதர் இன்கம் அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுத்துக்குங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு இது சொல்ல முடியும். இன்கம் வந்து தப்பாக இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அடுத்தது நெட் ப்ராஃபிட் பார்ப்போம். ஸோ நெட் ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் 27 31 38 ஏறிட்டே தான் இருக்குது. ஆனால் அதர் இன்கமில் அதிகமாக காட்டிட்டு ஏற்றுறாங்க. அதர் இன்கமில் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி வரதை கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் EPS பார்த்தீங்கன்னா 57 68 82 84 பெரிய ஒரு க்ரோத் இல்லை, இருக்கிறத மெயின்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. டிவிடெண்ட் பே அவுட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். டிவிடெண்ட் முக்கியம் நினைக்கிறவங்களுக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா CAGR வந்து ரொம்ப பூராக இருக்குது ஓகேங்களா. அடுத்தது வந்து CAGR மைனஸ் நான் போட்டு CAGR மைனஸில் இருக்குது, பூராக இருக்குது நோட் பண்ணிக்கிறேன். அடுத்தது லாஸ்ட் இயர் ஈக்விட்டி ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 22% தான். ரொம்ப இந்த செக்டரில் எது அதிகம்ன்றது இப்போ நம்மளால் முடிவு பண்ண முடியாது. மேபி இவங்களோட பூரா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களான்னு மற்ற கம்பெனிஸை பார்க்கும்போதும் மற்ற பேங்க் பார்க்கும்போது தான் தெரியும் ஓகேங்களா. அடுத்தது மெயினான விஷயம் பேலன்ஸ் ஷீட்டு. ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா பாரோவிங் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. தவறான விஷயம். எனக்கு இன்னும் இந்த ஸ்டாக் வந்து அண்டர் பர்ஃபார்மிங் லாஸ்ட்டு கொஞ்சம் நாளாக வந்து ஒரு வருஷமாக ஏரில் போகலான்னு எல்லாம் சொல்கிறது வந்து பார்த்தா இதனால தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. பாரோவிங்ஸு இதுவாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க அசட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, தவறில்லை, நல்ல விஷயம். கேஷ் ஃப்ளோ நல்லாயிருக்கு. ROCE அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ப்ரொமோட்டர்ஸ் ஐயோ என்னங்க ப்ரொமோட்டர்ஸ் எல்லாம் 0 இருக்குது. என்னன்னே ஒன்றும் புரியலையே, என்ன நடக்குதுங்க. ஃபாரின் இன்வெஸ்டருடைய இது வந்து ஏறி இருக்குது. என்ன ஃபாரின் இன்வெஸ்டர் கிட்டத்தட்ட வந்து ப்ரொமோட்டர்ஸ் வச்சிருக்காங்க 50% வச்சுருக்காங்க. என்னென்ன ஒன்று புரியலையே, யார் வச்சுருக்காங்கலாம். ஓகே நமக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருப்போம் இல்லையா. எப்படி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணும்போது ஒரு சில விஷயம் இருக்கணும்னு. அது இந்த விஷயத்தில் இல்லை. இது இன்டெப்த்தாக இன்னும் கொஞ்சம் ஏன் இந்த மாதிரி இருக்க போதெல்லாம் கொஞ்சம் நியூஸு எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் இப்போதைக்கு ப்ரொமோட்டர்ஸ் வந்து 0% ஹோல்டிங்ன்றது நம்ம ரூல்ஸ் பிரகாரம் தவறு. அதனால் வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து இல்லை, ப்ரொமோட்டர்ஸ் 0, அது ஒரு நெகட்டிவ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஸ்டாக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் வாங்கியிருந்தேன். ஸோ ஏன்டா வாங்கினா இப்போ நினைக்கிறேன், உண்மையை சொல்லலாம் தான். சரி வந்த வரைக்கும் ஒரு நல்ல லாபம் வரும்போது டெக்னிக்கல் அனலைஸ் பார்த்து வித்துறது தான் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் HDFC வந்து பிடிக்கல. ஓகே ஸோ இருந்தாலும் நம்ம மற்ற பேங்க் பார்க்கணும். செக்டரில் மற்ற பேங்க்ஸில் என்ன பர்ஃபார்ம் வந்து தெரியல, பார்க்காம சொல்லப்படுறதில்ல. டூ இயர்லி. ஸோ இன்னும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ பேங்க் இருக்குது அதில் பார்ப்போம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ICICI பேங்க். ஸோ அடுத்தது நோட் பண்ணிக்கிறேன் ICICI பேங்க். ஓகே அடுத்தது ICICI பேங்க் பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ATMs நிறைய வந்து இவங்களுக்கும் வந்து கிளைண்ட்ஸ் இருக்காங்க. கொஞ்சம் எப்படி சொல்லலாம், இவங்களோட டார்கெட்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி ப்ரைவேட் செக்டர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சேலரி அக்கௌண்ட், அவங்களுக்கு வந்து ஹவுசிங் லோனு, இந்த மாதிரி அவங்க டார்கெட் பண்ணி மூவ் பண்ணுவாங்க. ரொம்ப பில்லியண்டாக ஓகேங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்கலாம் வந்து இந்த மாதிரி கம்பெனியோட பேங்க்கோட அக்கௌண்ட் தான் வச்சிருப்பாங்க. என்னடா அப்படின்னு கேட்கும்போது நான் ICICIயில் கிரெடிட் அடிச்சுக்கா அப்படின்னு எப்போ அப்படிங்க எங்கள் கம்பெனியில் எனக்கு ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவங்க அங்கேயே கவர் பண்ணுவாங்க. எங்கே வந்து காசு அவங்களுக்கு வருமோ அங்கேயே கவர் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அங்கே வந்து கிட்டத்தட்ட நம்ம 33 லட்சம் கோடி கிட்ட பார்த்தோம், 33 லட்சத்திட்ட பார்த்தோம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 21 லட்சம் கோடி ஓகேங்களா. ஸோ இது ஒரு விஷயம். ஸோ இவங்களும் கிட்டத்தட்ட வந்து ஒரு செகண்ட் ஒரு பிளேயர் அப்படின்னு கூட நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுடைய PE ரேஷியோ பார்த்தீங்கன்னா
HDFC பேங்க்கை விட வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பட் ரொம்பலாம் கம்மி கிடையாது. ஸோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா 19 HDFC இதில் வந்து பார்த்தீங்கன்னா PE ரேஷியோ வந்து 20 இருந்தது, இவங்க வந்து 19 வச்சுருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ROC. ஸோ ROC பாருங்கள் HDFC பேங்க் கூட கம்மியாக தான் இருக்குது, 8.37. ஸோ அப்போ HDFC பேங்க் பெட்டர். நம்ம முதல் பார்த்த இதே வந்து எப்படி சொன்னோம், கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் பெட்டர்ன்ற மாதிரி தெரியுது இந்த 2 பாயிண்ட்டில். ஓகேங்களா. ஓகே. அடுத்து வந்து இன்சிட் வேல்யூ விட இப்போ இருக்கிற வேல்யூ வந்து ஒரு 500 அதிகமாக தான் இருக்குது. ஓகே. தவிர எப்பவுமே ஒரு இந்த மாதிரி கொஞ்சம் ஹைப்பாக தான் இருக்கும். அடுத்து வந்து நம்ம மெயினாக பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹைட்டாக இருக்குது. நீங்கள் HDFC பேங்க் வாங்கினா கூட ஹையஸ்ட் பிரேக் அவுட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஒரு 80 ரூபா நம்ம பார்த்துருந்தோம். இங்கே வந்து ஒரு 35 ரூபா தான் இருக்குது. ஆல்ரெடி ரொம்ப ஹையான ப்ரைஸில் தான் இருக்குது. டெக்னிக்கலாக நம்ம பார்த்துட்டு எப்போ வாங்குறது நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ROE வந்து 20% இருக்குது, அது ஓகே. அது PG ரேஷியோ சூப்பர். PG ரேஷியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து HDFC பேங்க்கில் 0.82 இருந்தது. ஸோ இங்கே வந்து 0.32 இருக்குது. ஓகேங்களா. PG வந்து 0.32, HDFC வந்து PG வந்து 0.8 சம்திங் வந்து. ஓகேங்களா. ஸோ PG ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இது நல்லா இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் இவங்க டிவிடெண்ட் தராங்க. பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து HDFC பேங்க் வந்து 1.6 கொடுத்தாங்க டிவிடெண்ட். ஸோ இவங்க வந்து அவங்களோட பாதி தான் கொடுக்குறாங்க, கிடையாது 0.6 தான் கொடுக்குறாங்க டிவிடெண்ட் வந்து 0.67 தான் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்லேயே பார்த்தீங்கன்னா HDFC எவ்வளோ ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அடுத்தது மெயினாக வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம வந்து நெட் ப்ராஃபிட் குவார்டர்லி ரிசல்ட் ஸ்கிப் பண்ணிட்டு ப்ராஃபிட் அண்ட் லிஸ்ட் போய்டும். ஸோ லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் 89, 95. ஓகே சூப்பர். ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் எக்ஸ்பென்ஸ் குறைச்சிருக்காங்களா, 91, 80, 87 ஸ்லைட்லி அப் அண்ட் டவுன் இருக்குது. ட்ரை பண்ணியிருக்காங்க குறைக்கிறதுக்கு, பட் என்ன பண்ணுறது, இவங்க வந்து அவங்களுக்கு காட்டியும் கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்தது அதர் இன்கம் ஏதாவது கம்மியாக இருக்கா? அதர் இன்கம் 72, 61, 65, 77 பரவாயில்ல, ரொம்ப அதிகமாகல. HDFC பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படி டபுள் இருந்தது. ஸோ அந்த மாதிரி இல்லை. அதர் இன்கம் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக அந்த 70, 75 80 மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அதனால கொஞ்சம் இன்னும் குறைக்கலாம், பட் தவறு கிடையாது. HDFC பேங்க் அளவுக்கு தப்பு கிடையாது. ஓகேங்களா. ஓகே. இதுக்கு வந்து நெட் ப்ராஃபிட் காட்டியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 20, 26, 35, 46. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இதுவுமே கூட தவறு. அதர் இன்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் காட்டியிருக்காங்க. ஸோ இதுலேயுமே நான் வந்து உங்களுக்கு வந்து அதர் இன்கம் வந்து தப்புனே போடுறேன், நெகட்டிவ்னே போடுறேன். அதர் இன்கம் நெகட்டிவ்னே போடுறேன். அடுத்தது EPS வந்து இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சூப்பராக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நல்ல ஒரு 20% மார்ஜினில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா. நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு EPS வந்து. ஸோ ஸ்டாக்கில் CAGR சூப்பர். உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஓகே. ஓகேங்களா. இது ஓகே. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இங்கே எதுவும் பிரச்சனை இல்லை. ப்ரொமோட்டர்ஸ் எவ்வளோ ஹோல்டு இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நெகட்டிவ்ஸ் கம்மியாக இருக்கிறது நம்ம மோஸ்ட்லி செலக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. ROC வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் டீட்டெயில் எதுவுமே கிடையாது. FLL அண்ட் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் மட்டும் தான் காட்டுறாங்க. ஸோ இதில் வந்து கவர்மெண்ட்டை கொஞ்சம் போட்டிருக்காங்க, அது ஏன் தெரியல. மேபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்களில் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பப்ளிக்ஸ் வந்து ஒரு டீசென்ட் அமௌண்ட் இருக்காங்க. இருக்கிற இந்த கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெடியாக இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாக் ஹோல்டர்ஸ் வந்து ஸ்டெடியாக இருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் கவர்மெண்ட்மே 30% இருக்குது, நல்ல விஷயம் இருக்குது. ஆனால் ப்ரொமோட்டர்ஸ் பற்றி எதுவுமே இல்லை. அது நான் என்ன மறுபடியும் ஒரு செக் பண்ணி சொல்கிறேன். ப்ரொமோட்டர்ஸ் இல்லை, பட் மற்றது தான் ஸ்டெடியாக இருக்குது. ஸோ HDFC பேங்க் கூட பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மற்ற விஷயங்கள்லாம் வந்து நல்லா இருக்குது. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா பாரோயிங்ஸ் பார்க்க மட்டும் பாருங்கள். கடன் பாரோயிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா? பாரோயிங்ஸ் நெகட்டிவ். ஸோ மெயினாக வந்து ப்ரொமோட்டர்ஸ் பற்றி டீட்டெயில் பாரோயிங்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதர் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ மற்றபடி HDFC பேங்கோட டிவிடெண்ட் கம்மியாக தராங்க. பெக் ரேஷியோ கம்மியாக இருக்குது HDFC பேங்க், அது ஒரு நல்ல விஷயம். ஸோ ப்ரைஸ் வந்து ஆல் டைம் ஹையாக இருக்குது. கொஞ்சம் ரேட் கன்சிடர் பண்ணி தான் வாங்கணும். ஸோ ரேட் வாங்கக்கு முன்னாடி நம்மகிட்ட வந்து ஒரு கேளுங்க, முடிஞ்ச நான் வந்து கன்சிடர் பண்ணி சொல்கிறேன். ஓகேங்களா. ஓகே. இதில் வாங்கலாமா HDFC இது வாங்கலாமான்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக HDFC வந்து ஒரு 10% வாங்க சொன்னால் இது 20% வாங்கலான்ற மாதிரி சொல்லலாம். அது கொஞ்சம் கூடவே சொல்லலாம். பட் இன்னும் செக்டரில் அதர் பேங்க்ஸ்லாம் பார்த்தா நமக்கு தெரியும் இப்போதைக்கு இது பெட்டர்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போடுறோம். என்ன பாருங்க, பட் இருந்தாலும் பிக்கோ ரீகப் பண்ணிடுறேன். கூட மற்ற கூட கம்பேர் பண்ணும்போது பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பாருங்கள், கவர்மெண்ட் பாருங்கள் வேறு லெவல். SBI. ஸோ HDFC பேங்க் ஒரு பிரைவேட் செக்டரோட அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளுடைய ஸ்டேட் பேங்க் வந்து எல்லாத்தையும் எழுதிட்டாங்க. ஸோ HDFC பேங்கோட கேபிட்டல் என்டர்பிரைசஸ் கேபிட்டல் ஆகட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் ரொம்ப அதிகம். அண்ட் கரண்ட்லி P வந்து 9.4 வந்து 11.3. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே வாங்கலாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு P இது. ஸோ 11.3, அதுவும் ஒரு கவர்மெண்ட் செக்டர் பேங்க் அப்படின்னும் போது இது வந்து ஒரு திருப்பதி லட்டு வந்து நம்ம வீட்டில் கையில் தேடி வந்து உட்கார மாதிரி. ஓகேங்களா. ஸோ அடுத்த விஷயம் ROC பார்த்தீங்களா. ROC வந்து நம்ம வந்து HDFC பேங்க்கு வந்து 9 something பார்த்துருந்தோம் நினைக்கிறேன். ஆமாம் 9.5 பார்த்துருந்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ICICI பேங்க் 8.37. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6 பாயிண்ட் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுவுமே நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. 6% தான் இருக்குது. 6% தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி வேல்யூவோட கம்பேர் பண்ணும்போது கரண்ட் ரேட் வந்து ஒரு 300 கூட இருக்குது. அண்ட் ஆல் டைம் ஹைக்கும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிட்ட டிஃபரன்ஸ் வருது. ஸோ இப்போ நீங்கள் வாங்கினா கொஞ்சம் டெக்னிக் கன்சிடர் பண்ணி தான் வாங்கணும். அண்ட் பெக் ரேஷியோ பாருங்கள் வேறு லெவல். PG ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.11 தான் இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலே இதுதான் ரொம்ப 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 கம்மி. சூப்பரான விஷயம். அண்ட் இதில் வந்து இன்னும் மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கவர்மெண்ட் செக்டர் பேங்க், நல்ல ஒரு க்ரோத் இருக்கிற பேங்க். ஸோ இவங்களுடைய நெட் ரிசல்ட் என்னென்னு பார்ப்போம். ஸோ ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் 27, 28, 3.5, 4.3 வேறு லெவல் ரெவன்யூ. அண்டு இன்ட்ரெஸ்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதர் இன்கம் பார்ப்போம். ஸோ அதர் இன்கம் வந்து 1.17, 1.22, 1.55 ரொம்ப அதிகம் கிடையாது. அழகாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. ஓகேங்களா. அடுத்தது நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது 23, 37, 57, 67 மக்கா போட்டு செம. ஸோ ஷேர் ஹோல்டிங் இம்பார்ட்டன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே தி பெஸ்ட் SBI இது தான். நம்ம பார்த்த 2 கம்பெனியை விட தாராளமாக வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு SBI வாங்கலாம் அப்படின்னு நான் இப்போயே சொல்லணும்னு தோணுது. இந்த 2 கம்பெனி பார்க்கும்போது இருந்தாலும் நமக்கு இன்னும் நிறைய கம்பெனிஸ்க்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் வாங்க.
ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்து எந்த பேங்க் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க். ஸோ ஆக்சிஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் இதுவுமே ஒரு பிரைவேட் செக்டர் பேங்க். ஸோ பிரைவேட் செக்டர் பேங்க் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் பி ரேஷியோ வந்து இண்டஸ்ட்ரி ரேஷியோக்கு ரொம்ப நியர்பை இருக்குது ஓகேங்களா. ஸோ பி ரேஷியோ வந்து 4.1. நம்ம பார்த்த 2 பிரைவேட் செக்டர் பேங்கை விட பி ரேஷியோ வந்து ஆக்சிஸ் பேங்க் பி ரேஷியோ வந்து இண்டஸ்ட்ரியல் ரேஷியோ கூட பி ரேஷியோ கூட கொஞ்சம் நியர்பையாக இருக்குது. தட் மீன்ஸ் இது வந்து இன்னும் ஓவர் பிரைஸ் ரொம்ப ஆகலை மற்ற பிரைவேட் செக்டர் பேங்க் கூட அப்படி கம்பேர் பண்ணும்போது இருக்குது. ஆர்ஓசி வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் செக்டர் பேங்க்ல வந்து ரொம்ப வந்து நல்லா இருந்தது பார்த்தீங்கன்னா 9.5, அதுக்கு நியர்பை 7.5 கிட்ட இருக்குது. அண்ட் இண்டஸ்ட்ரிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 86. ஸோ அதுலேருந்து 500 அதிகமாக இருக்குது. அண்ட் ஆல் டைம் ப்ரைஸை விட ஒரு 60 ரூபா டிஃபரன்ஸில் இருக்குது. அண்ட் அகைன் இதுவுமே கொஞ்சம் ஹையில் தான் இருக்குது. பி ரேஷியோ பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. பி ரேஷியோ வந்து நம்ம பார்த்த அதர் கவர்மெண்ட் பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் அதர் கவர்மெண்ட் பேங்க்ஸை விட ஆக்சிஸ் பேங்க் வந்து கடன் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சிருக்காங்க, நல்ல விஷயம். அண்ட் ஈக்விட்டி 8.8. ஓகே, இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது டிவிடெண்ட். ஓகே, டிவிடெண்ட் வந்து 0.08 தான் தராங்க, ரொம்ப கம்மியாக டிவிடெண்ட் தராங்க. உங்களுக்கு டிவிடெண்ட் வந்து கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து இவ்வளோ தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா நேராக நம்ம நெட் ப்ராஃபிட் வந்துடும். ஸோ ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் 63, 64, 68, 87, 1,12,000 சூப்பர். ரெவன்யூ ஏறிட்டே தான் இருக்குது. அடுத்தது அதர் இன்கம் எதாவது காட்டினால அதர் இன்கம் எதாவது குறைச்சிக்கலாம். 16, 13, 17, 18, 25 சூப்பர். அண்ட் இதோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனிஸ் பிரைவேட் செக்டர் நம்ம இது மாதிரி பார்த்தது மாதிரி அதிகம்லாம் கிடையாது, கொஞ்சம் கம்மி தான் இல்லைங்களா. அதில் கம்மி தான். ஸோ அதனால வந்து கூட இவங்களுடைய அதர் இன்கம் சோர்ஸ் வந்து கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த ரிசல்ட்ஸை விட இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க குறைக்க ட்ரை பண்ணுறாங்கிறது வந்து கொஞ்சம் தெரியுது, அட்லீஸ்ட் ஆன் பேப்பரில் தெரியுது. லைக் எப்படி பார்த்தீங்கன்னா 14, 16, 16லேருந்து 13 குறைச்சிருக்காங்க பாருங்க. அப்புறம் 17, 18, 25. ஸோ இந்த மாதிரி குறைஞ்சிருக்கிறது ஒரு நல்ல ஒரு சைன். குறைக்க ட்ரை பண்ணுறது அங்கே தெரியுது ஒரு நல்ல சைன். நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது 1, 18, 72, 14, 10, 26. ஸோ ஒரு ஆஸ்லேஷனில் இருக்குது. அவங்களுடைய டீம் எப்படி ஒர்க் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. அண்ட் டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நிறுத்திட்டாங்க, அப்புறம் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டிப்பிக்கல் கம்பெனி வச்சுக்கலாம். இது ஏறும் இறங்கும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிட்டத்தட்ட வந்து ஸ்டேட் பேங்க் அளவுக்கு இல்லைனாலும் நம்ம பார்த்த மற்ற 2 பிரைவேட் செக்டர் பேங்கோட ஒரு நல்ல சைன். அண்ட் இதுவுமே வந்து ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் இந்த கேபிட்டலுக்கு ஓகேங்களா. பட் கிரேட்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் வருஷம் இந்த லாஸ்ட் இயர் மட்டும் 20% ரிட்டர்ன் இருக்காங்க. 30% அபோவ் இருந்தால் ஒரு நல்ல கம்பெனி சைன் சொல்லுவாங்க. 20 நாட் பேட் ஓகேங்களா. ஸோ அடுத்தது ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் பார்ப்போம். ஸோ அது மாதிரி பாரோயிங்ஸ் பார்த்துருவோம். ஸோ பாரோயிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 79, 85. ஐயோ. ஸோ பாரோயிங்ஸ் இங்கேயும் இருக்குது ஓகேங்களா. பட் அவங்களோட கடன் வந்து பெக் ரேஷியோ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இவங்களோட கேபிட்டலுக்கு வந்து கம்மி அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். அதனால தான் பெக் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் இதில் மெயினான விஷயம் அடுத்தது என்னன்னா ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டர்ஸ். ஸோ ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்க. 60% வச்சுன்னு சொல்லுவாங்க. பட் அவங்க வச்சு ரொம்ப கம்மியாக இருக்குது. அகைன் இது ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் எல்லாருமே வந்து பிரைவேட் செக்டரில் வந்து நம்ம பார்த்த 3 கம்பெனியுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, எக்ஸப்ட் ஐசிஐசி. ஸோ ஏன் தெரியல, இதுவுமே நெகட்டிவ். அண்ட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க, இப்படி என்னென்னு தெரியல. ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த கம்பெனி என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் வந்து கம்மியாக வச்சுக்கிறதுனால வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ண தோணுது. பட் இருந்தாலும் மற்ற கம்பெனிஸும் பார்ப்போம் இல்லை. ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கொடாக் மஹிந்திரா. கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிங்க, ரொம்ப வீடியோ லென்த் ஆகிட்டே இருக்குது. ஸோ நான் வந்து டக்குன்னு கொஞ்சம் குயிக்காக வந்து நோட் பண்ணி சொல்லிடுறேன். கொடாக் மஹிந்திரா பொறுத்த வரைக்கும் வந்து கொடாக் மஹிந்திரா. ஸோ பி ரேஷியோ பேட் ஆல் டைம் ஹையில் இருக்குது, இப்போ கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படின்னு காட்டுது. அந்த ஆர்ஓசி பொறுத்த வரைக்கும் HDFC ஈக்குவலாக இருக்குது. ஆர்ஓசி வந்து 8.75. அடுத்தது வந்து ஆர்ஓசி வந்து கம்மியாக இருக்குது, 16% தான் இருக்குது. கேபிட்டல் ஓகே. பிஜி ரேஷியோ அதிகமாக இருக்குது. ஆஹா, அவாய்ட் கொடாக் மஹிந்திரான்ற மாதிரி இருக்குது. டிவிடெண்ட்டும் கம்மியாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம வந்து நெட் ப்ராஃபிட் போவோம். ஸோ ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக 33, 32, 33, 42, 46, 56. அதர் இன்கம் ஓகே, ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ். நெட் ப்ராஃபிட் 9, 12, 16, 18 சூப்பர். ஓகே, பேட் borrowings 32, 30, 32, 36, 41. ஓகே, ப்ரொமோட்டர்ஸ் ஓரளவுக்கு நம்ம பார்த்த பிரைவேட் செக்டர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் இதுவுமே நம்ம கிரைட்டீரியா வர தப்பு தான். ஓகே, இதுவுமே வந்து கொடாக் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்கிற மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா இது வந்து பப்ளிக் செக்டர் பேங்க். ஸோ இந்த பேங்க்கில் பார்த்தீங்கன்னா பெக் ரேஷியோ சூப்பருங்க. பேங்க் ஆஃப் பரோடா கன்சிடர் பண்ணலாங்க. பேங்க் ஆஃப் பரோடா என்ன சொல்லுது பி ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.91 தான் இருக்குது. இண்டஸ்ட்ரியல்ஸ் வந்து 9.46 இருக்குது. இன்னுமே வந்து க்ரோத் ஆகுது, நிறைய சான்ஸ் இருக்குது. சூப்பரான விஷயங்க. அடுத்து இன்ட்ரெஸ்ட் வேலையோட கரண்ட் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. புக் வேலையோட கரண்ட் ப்ரைஸ் ரொம்ப நியர்பை இருக்குது. ஒரு நல்ல பாசிட்டிவான சைனு. ஆர்ஓசி வந்து கம்மியாக தான் இருக்குது. இந்த செக்டர் கம்பேர் பண்ணும்போது ஒரு டீசெண்டாக இருக்குது. அண்ட் பிஜி ரேஷியோ சூப்பராக இருக்குது. ஓகேங்க, இந்த ஏரியா பார்க்கும்போது பேங்க் ஆஃப் பரோடா ஒரு நல்ல பாசிட்டிவான சைன் கொடுத்துருக்கு. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு நல்ல ஸ்டாக்குடைய செக்டரில் ஒரு நல்ல ஸ்டாக் பார்க்குற மாதிரி இருக்குது. அண்ட் பேங்க் ஆஃப் பரோடா ஒரு நல்ல சைன் காட்டுது. 4வது 6வது 5 6வது பேங்க் ஆஃப் பரோடா நல்ல ஒரு சைன் காட்டுது. அடுத்தது இயர்லி ரிப்போர்ட் ஸ்டேட்டை ஜம்ப் பண்ணுறோம். ஸோ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஏதா 28 சூப்பராக இருக்குது. அடுத்தது அதர் இன்கம் எதாவது கம்மி பண்ணிக்கலாம். அதர் இன்கம் 12, 15, 14, 16, 23 சூப்பருங்க.
அடுத்தது ஒரு டீசெண்டான கொஞ்சம் இருக்கும் அதர் இன்கம் கண்டிப்பாக இருக்குன்னா ரொம்ப அதிகமாக காட்டாமல் கரெக்டாக கிடைக்காங்க. அண்ட் இதுவுமே வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் சூப்பர். இதுவுமே வந்து ஒரு கொஞ்சம் கம்மி தான், இது பொறுத்த கம்மி தான் இல்லை. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கம்மி, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கம்மியாக இருக்குது, ஒரே ஒரு நெகட்டிவ் இதுக்கும் பார்த்தல. அடுத்தது பாரோயிங்ஸ் 1 13 14 இது நல்லா தாங்க இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் பேட்டர்ன் பற்றி ஒன்றுமே நம்ம ஒரி பண்ணோம்னா அஃப்கோர்ஸ் வந்து இந்தியாவோட கவர்மெண்ட் பேங்க் அதில் வந்து ஹோல்டிங்ஸ் பற்றி பார்க்கலாம். இதுவுமே சூப்பர் இல்லை. இது ஒன்று மட்டுமே பார்க்குறது ஃபாரின் இன்வெஸ்டர் இன்க்ரீஸ் ஆகாங்க 12 ஆவரேஜாக வெளியே போகாமல் இருக்கிறது பெரிய விஷயம். ஓகேங்களா. ஸோ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் சூப்பர். ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு நல்ல பேங்க் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற பேங்க் ஆஃப் பரோடா கன்சிடர் பண்ணலாம். நான் வீடியோ எண்டுக்குள்ளே சொல்லிட்டேன். ஸோ பேங்க் ஆஃப் பரோடா கன்சிடர் பண்ணலாம். ஸோ கொட்டாக் ஏங்க பப்ளிக் செக்டர் பேங்க்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் சொல்கிறாங்களோ எல்லாரும் அதுதான். ஸோ அடுத்த பேங்க் பார்ப்போம். சும்மா இல்லை பேங்க்னா சும்மா காசை வாங்கிட்டு அவங்க எம்மா பேர் ஏமாற்றிருக்காங்க. பஞ்சாப் நேஷனல் பேங்க் அகைன் ஒரு கவர்மெண்ட் செக்டர் பேங்க். ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி ரேஷியோ அதிகமாக இருக்குது, நெகட்டிவ். PNG பஞ்சாப் நேஷனல் பேங்க் பி ரேஷியோ அதிகமாக இருக்குது, தற்போதைய விலை அதிகமாக இருக்கிறது, கொஞ்சம் கன்சிடர் பண்ணும்போது இதுக்கு நோட் பண்ணிக்கங்க. ROC கம்மியாக இருக்குது. ஏன் இந்த பேங்க் வந்து ரொம்ப அதிகமாக லைக் பண்ணி வாங்குறாங்கன்னு தெரியல. இன்ட்ரெஸ்ட் வேல்யூ விட கரண்ட் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, சூப்பரான விஷயம். புக் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது, நல்ல விஷயம். அண்ட் டிவிடெண்ட் 1.2 தராங்க, நல்ல விஷயங்க. நோட் பண்ணுங்க. டிவிடெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு நல்ல ஒரு கன்சிடர் பண்ண வேண்டிய கம்பெனியில் இப்போதைக்கு ஒரு பாசிட்டிவ் என்ன காட்டுது பஞ்சாப் நேஷனல் பேங்க். பிக் ரேஷியோவும் உங்களுக்கு டீசெண்டாக இருக்குது. PEG ரேஷியோ வந்து 0.62 இருக்குது. ஓகே, தப்பு கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நேராக வந்து நம்ம ரிப்போர்ட்ஸ் பண்ணுவோம். ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதர் இன்கம் பார்த்தீங்கன்னா இது சூப்பராக இருக்குது, இதுவும் நல்லா டீசெண்டாக குறைச்சி வச்சிருக்காங்க. அடுத்து நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, வேறு லெவல். இதில் இந்த கம்பெனி கண்டிப்பாக ஏன்னு சொல்லி எல்லாருமே நம்புறாங்க. ஏன்னு எனக்கு தெரியல. பட் இப்போதைக்கு டிவிடெண்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்போதைக்கு ஷேரோடைய ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கரெக்ஷன்ஸ் எதாவது வந்து டெஃபினட்டாக வந்து பேங்க் போட்டு ட்ரை பண்ணுங்க. இருந்தாலும் உங்கள் போர்ட்ஃபோலியோ ஒரு கம்மியான ஒரு மினிமம் ஒரு 10 ஸ்டாக் 5 ஸ்டாக் அந்த மாதிரி உங்களால் எது மினிமம் நினைக்கிறீங்களோ அதை வாங்கி வச்சுங்க. பட் ஈக்விட்டி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கம்மியாக இருக்குது. பப்ளிக் செக்டர் பேங்க் எல்லாத்தையும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கம்மியாக இருக்குது. பிகாஸ் பப்ளிக் செக்டர் பேங்க் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஓகேங்களா. அதனால் வந்து ரெவன்யூ கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். ஓகேங்களா. ஸோ அது நமக்கு முக்கியம் இல்லை. ஸ்டாக்லேருந்து வர பெனிஃபிட் நல்லா இருக்காது கண்டிப்பாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் பார்த்தாலே பஞ்சாப் நேஷனல் பேங்க் தான் லாஸ்ட் இயர் வந்து நல்ல growth ஸ்டாக் வைஸ் பிரைஸ் சொல்லும். ஸோ அதாவது இந்த கம்பெனி இந்த பேங்க் வந்து எனக்கு அந்த மேலே வரும்பா அப்படின்னு மக்கள் நம்புற ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக தான் நம்ம இதை பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் போன வாட்டி மட்டும் போன வருஷம் நீங்கள் ஒரு 10,000 போடுங்க, இந்த வருஷம் வந்து 10,000 டபுளாக இருக்கும், 20,000 ஆகும். அந்த அளவுக்கு ஸ்டாக் வந்து growth ஆயிருக்கு உங்களுக்கு வந்து. ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க் இன்னுமே நிறைய பேர் அதனால தான் பி ரேஷியோ அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஆனால் இன்னுமே வந்து ரொம்ப அதிகமாக கிடையாது. செக்டர் பிலேருந்து ஒரு 5% இன்க்ரீஸ் இருக்குது. நீங்கள் வாங்கினா தரமாக கன்சல்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஒரு ஃபாஸ்ட்டான ரிட்டர்ன் வேணும் அப்படின்னா கன்சல்ட் பண்ணலாம். இதே ரேட்டுக்கு அடுத்த வருஷம் வந்தால் கூட நீங்கள் இன்னைக்கு ஒரு 10,000 போடணும், அடுத்த வருஷம் 10,000 இல்லை சொல்கிறேன். பாரோயிங்ஸ் எதாவது வச்சுக்கலாம் பார்ப்போம். பாரோயிங்ஸ் ஒன்றும் பெருசாக ஏறல, நல்ல சைன். அடுத்து வந்து ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் கண்டிப்பாக வந்து இந்தியன் கவர்மெண்ட் வச்சுக்காங்க. பாருங்க எவ்வளோ ப்ரொமோட்டர்ஸ் இந்தியன் கவர்மெண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க பாருங்க. இதில் ஏதோ பெரிய பிளான் வச்சுக்காங்க. 73% இந்தியன் கவர்மெண்ட் வச்சிருக்காங்கன்னா டெஃபினட்டாக இந்த கம்பெனியில் நம்பி எல்லாரும் போகிறதுக்கு மெயின் ரீசன். அண்ட் இதில் நிறைய பேர் மெயின் ரீசன் போகிறதுனால தான் உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் வந்து கிடைக்கிற மாதிரி வருது. ஸோ கவர்மெண்ட் ஹோல்டிங் அதிகமானனால இதில் வந்து எல்லாரும் நம்பி பணத்தை போகிறாங்க அப்படின்றது தான் உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ PNG பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து எல்லாரும் கன்சிடர் பண்ணுறாங்க, நீங்களும் கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டாக் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ஒரு சில விஷயம் தப்பாக சொல்லி விடுறத விட ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் கவர்மெண்ட் அதிகமாக இருந்தாலும் தைரியமாக கண்ண முடிவு பணத்தை போடுங்க. PE ரேஷியோ எதுவுமே பார்க்காதீங்க, க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா வந்து கவர்மெண்ட் தான் ஃபார்ம் இருக்குது. அதனால் வந்து டெஃபினட்டாக வந்து ஏதாவது பிளான் இருக்கும், லோன்ஸ்லாம் இது மூலமாக நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்துக்குங்க. அடுத்தது IOB இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் கூட இதில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, ஒரு முக்கியமான நபர். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் செக்டர் பேங்க் அகைன். ஸோ ஸ்டாக் பாருங்க, PE ரேஷியோ பாருங்க, வேறு லெவல். PE ரேஷியோ பார்த்தாலே பயமாக இருக்குது எனக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்த கவர்மெண்ட் செக்டர் பேங்க்ல IOB தான் வந்து அதிகம் PE ரேஷியோ. மக்கள் அந்த அளவுக்கு இந்த பேங்க் வந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் வந்து நிறைய தான் இருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சு. ஸோ இண்டஸ்ட்ரி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 12.9. ஸோ இண்டஸ்ட்ரி வேலையோட கிட்டத்தட்ட 3-4 மடங்கு வந்து கரண்ட் ப்ரைஸ் இருக்குது. புக் வேலையோட அதிகமாக இருக்குது. ROC உங்களுக்கு வந்து ROC வந்து கம்மியாக இருக்குது. அஃப்கோர்ஸ் அது புரிஞ்சு முடிஞ்சு இண்டஸ்ட்ரி எல்லாமே அப்படி தான் இருக்குது. PEG ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குது. கடன் ரொம்ப அதிகமாக இருக்குது. டிவிடெண்ட் வந்து தரவே இல்லை. இண்டஸ்ட்ரி கவரேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. கடனில் போயிட்டு இருக்குது பேங்க்குங்க. ஸோ ரெவன்யூ ஒன்றும் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. அதர் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக வச்சுருக்காங்க. ஓவரால் ப்ராஃபிட் வந்து ஓவரால் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அண்ட் ரொம்ப சின்ன பேங்காக இருக்குது. ஸோ இதில் வந்து மெயினாக EPS ப்ராஃபிட் அண்ட் பாரோயிங்ஸு எங்கே இருக்குது? நான் குவார்டர்லி ரிசல்ட் பார்த்தேன். நான் குவார்டர்லி ரிசல்ட் பார்த்தேன். ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதர் இன்கம் குறைச்சிட்டாங்க, ஏறி இருக்குது. நல்ல பர்ஃபார்மன்ஸ் குறைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பாரோயிங்ஸ் அதிகமாக இருக்கனால என்னன்னு தெரியல. அண்ட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஏறிட்டே இருக்குது. ஸோ இது நல்லாயிருக்கு, இது கம்மியாக இருக்குது. ஸோ நான் இந்த இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே தான் இருக்குது, 10 to 20% தான் இருக்குது. பட் இவங்க வந்து கடன் வந்து குறைக்கணும். பாரோயிங்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. பாரோயிங்ஸ் சீக்கிரமாக இவங்க குறைக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஆனால் குறைச்சிட்டு வராங்க அப்படின்னு தெரியுது, ட்ரை பண்ணிட்டாங்கன்னு தெரியுது. ஸோ அதனால தான் மக்கள் வந்து போகிறாங்க. இதில் வந்து மெயினான இதில் ஷேர் போட பேட்டர்ன் வந்து ஓ மை காட் எப்படிங்களேன் 96% வந்து கவர்மெண்ட்டே வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் இதில் நம்பி போடுறாங்க பணத்தை. நம்ம முன்னாடி பார்த்தா 75, 98%, 96% அதை நம்பி போடுறாங்க மக்கள் இதில் பணத்தை. என்றைக்கு இருந்தாலும் கவர்மெண்ட் கடனை வாங்கிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். ஸோ IOBயும் வந்து கண்ணை மூடி கன்சிடர் பண்ணுங்க. ப்ரொமோட்டர் சொல்கிறத வச்சு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. கடன் கொஞ்சமாக குறைச்சிட்டு வராங்க. PEG ரேஷியோ அதிகமாக இருக்குது, ஆனால் குறைச்சிட்டு வராங்க. அண்ட் கவர்மெண்ட் எனிதிங் பாசிபிள். ஆர்டிங்கெலாம் அனௌன்ஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணி நம்மகிட்ட கால் கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. பிகின் இருக்குது. ஸோ எந்த ரேட்டில் வாங்கலாம் அப்படின்றது அப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து இது வந்து அட்வைஸ் இருக்கும் நீங்கள் நல்ல ரேட்டில் உள்ள போகிறது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேங்க் வந்து IOBக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியல் பேங்க். ஆக்சுவலி இந்த பேங்க் நான் ஏற்கனவே பார்த்துருந்தேன். ஸோ அதை வச்சு நான் டேரெக்டாக அந்த இடத்துக்கு போயிடுறேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து
பி ரேஷியோ நல்லா இருக்குது இண்டஸ்ட்ரியல் பி கூட கம்பேர் பண்ணும்போது. நான் எனக்கு இதுலேருந்து ஒரே ஒரு இது என்னன்னா உங்களுக்கு வந்து இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்கா நிறைய ரெவன்யூ வந்துடுறாங்க 29, 30, 36, 45 அதர் இன்கம் பார்த்தீங்கன்னா குறைக்க ட்ரை பண்ணிட்டாங்க, கண்ட்ரோல் வச்சுருக்காங்க அதர் இன்கம். நெட் ப்ராஃபிட் 2000, 4000, 7000, 8000 அண்டு இது பேடு. இது இண்டஸ்ட்ரியில் இருக்குது, எல்லா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மாதிரி, எல்லா இண்டஸ்ட்ரி ஸ்டாக்ஸ்க்கு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இது பேடு, இது ஓகே. அண்டு பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக அந்த மீட்டரில் அப்படியே இங்கு சைடு தான் வருது, பட் கம்மி. ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி. HDFC பேங்க் இது கம்மின்னு சொல்லலாம், பட் HDFC பேங்க் 0 அது வேறு விஷயம். ஸோ இது சுத்தமாக கம்மி. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்மே வந்து கன்சிடர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்ல தோணுது. பட் எல்லா பைக்கு கடையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் தான் வந்து உங்களுக்கு வந்து லோன் தராங்க. பஜாஜ் ஃபினான்ஸும் இவங்க தான். ஸோ அதனால் வந்து இவங்களை ஒரு தவிர்க்க முடியாத விஷயம் இவங்க. ஸோ ரிஸ்க் எடுங்க. ஓகேங்களா? அடுத்தது கனரா பேங்க். ஸோ இப்போதைக்கு நம்ம இன்னும் ஃபாஸ்ட் பண்ணுவோம். பி ரேஷியோ கனரா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ டீசெண்டாக இருக்குது, ROC டீசெண்டாக இருக்குது, கரண்ட் ப்ரைஸ் ரொம்ப டீசெண்டாக இருக்குது, நார்மலாக நீங்கள் கன்சிடர் பண்ணுற டைமில் இருக்குது. PG ரேஷியோ செம்மையாக இருக்குது. நீங்கள் ஒரு பெஸ்ட் ஸ்டாக் இது வரைக்கும் நீங்கள் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கனரா பேங்க். கரண்ட் ப்ரைஸ்லேருந்து எல்லாமே கம்மி. உடனே நீங்கள் டெக்னாலஜிலாம் பார்க்கலாம், கண் முடிட்டு போய் உடனே வாங்கினா கனரா பேங்க் இப்போதைக்கு நம்ம பார்த்துருக்கோம் கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட், அதர் இன்கம், எங்க கனரா பேங்க் வாங்க, கன்சிடர் பண்ணுங்கள், செக் பண்ணுங்க நீங்களே. கனரா பேங்க் ஓகேங்க, தாராளமாக எந்த ஃபண்டமெண்டல்ஸ்லாம் இது டெக்னிக்கல்ஸ்லாம் பார்க்கலாம், டேரெக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். எல்லாம் கரண்ட் ரேட்டில் நல்ல ரேட்டில் இருக்குது. கொஞ்சம் டெக்னிக்கல்ஸ் பார்த்து கூட வாங்க தப்பு கிடையாது, ரொம்ப அதிகமாக வாங்க. நான் சொன்ன அவசியம் கிடையாது, நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர் கேட்டு பண்ணலாம். ஸோ செபி ரெஜிஸ்டர் அட்வைஸ் வேணும் நம்ம குரூப்பில் நான் சொன்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் பே பண்ணிக்கிறோம், செபி ரெஜிஸ்டர் அட்வைஸ் வாங்கிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கண்டிப்பாக வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, அதுவும் பிரச்சனை கிடையாது. 60% இருக்குது, சூப்பர். ஓகேங்க, கனரா பேங்க் இந்த செக்டரில் நம்ம பார்த்து 10 பேங்க்கில் கனரா பேங்க் வேறு லெவல். ஸோ அடுத்த பேங்க்கு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. அகைன் ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க், சூப்பர். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ வந்து நல்லாயிருக்கு, இண்டஸ்ட்ரியல் வேலையோட கரண்ட் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, புக் வேலையோட நியர்பையாக இருக்குது, சூப்பர். அடுத்து வந்து பெக் ரேஷியோ வந்து கம்மியாக இருக்குது, உங்களுக்கு டிவிடெண்ட் தராங்க 2.62%, சூப்பர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட் அதில் ஒன்று பார்க்க மாட்டோம். இதில் வந்து கனரா பேங்க் டிவிடெண்ட் எவ்வளோ பார்க்க மாட்டோம், அது பார்த்து ஒரு டிவிடெண்ட் சூப்பருங்க 2.7 வேறு லெவல். கனரா பேங்க் நான் தனியாகவே வச்சுக்கிறேன் பாருங்க, 2 பேரும் கனரா யூகோ அதுதான் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக நம்ம அனலைஸ் பண்ணி அதை பார்க்கணும். பார்த்தா தான் நமக்கு வந்து நம்ம போகிற காசு வந்து எப்போ வளரும் எதில் வளரும் நமக்கு தெரிய வருங்க. டிவிடெண்ட் பாருங்கள் 2.6, அதுலேயும் 2.7 செம்மையான டிவிடெண்ட் தராங்க. கவர்மெண்ட் செக்டர் பேங்க்லாம் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ வேறு லெவல். மைனஸ்லேருந்து பாசிட்டிவ்ங்க, வேறு லெவலுங்க. கவர்மெண்ட் செக்டர் பேங்க்லாம் சான்ஸே இல்லை, எல்லாமே பக்கா. வாங்கலாங்க, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா தாராளமாக வாங்கலாம். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், IDBC பேங்க், ஸோ ப்ரைவேட் செக்டர் பேங்க். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பி ரேஷியோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ ப்ரைவேட் செக்டர் பேங்க் எல்லாமே பி ரேஷியோட கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஒரு பேங்க் கூட பி ரேஷியோட கம்மியாக பார்க்கவே இல்லை. ஒரே ஒரு இது பார்த்துருந்தோம், பி ரேஷியோட கம்மியாக இல்லை, எதுவுமே இல்லை, நியர்பை தான் இருக்குது தவிர எதுவுமே இல்லை. இந்த ஒரு பேங்க் SBI பேங்க் அது ஓகே. ROC PG ரேஷியோ அதிகமாக இருக்குது. கவர்மெண்ட் செக்டர் பேங்க் எவ்வளோ தேவை உங்களுக்கு, கடன் வாங்காமல் ரன் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கடன் வாங்குறாங்க, நிறைய பேர் கொடுத்தா தான் வரும். அது எவ்வளோ மாட்டிக்கிட்டு இல்லையா, நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் இருக்கா, ஹோட்டல் ரிசல்ட்டாக இது விட்டுருங்க. ஒரு ஆள் வந்து 19, 18, 20, 26 ஓகே. அதர் இன்கம் அதை கம்மி பண்ணிக்கலாம், அதர் இன்கம் கம்மி பண்ணியிருக்காங்க, வெரி குட். அடுத்தது வந்து நெட் ப்ராஃபிட் மைனஸ்லேருந்து ப்ளஸ் கொண்டு வந்துருக்காங்க, செம சூப்பர். ஸோ இதுமாதிரி ஒரு டீசெண்டான பேங்க். ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் ஒரு சின்ன பேங்க் கன்சிடர் பண்ணணும். ஒரு அரௌண்ட் ஒரு 100 ரூபீஸ்க்குள்ள ஒரு நல்ல ப்ரைவேட் செக்டர் பேங்க் வேணும்னா நீங்கள் தாராளமாக IDBI கன்சிடர் பண்ணலாம். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து குவார்டர்லி ரிப்போர்ட்ஸ் தான் கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டுங்க, ஓகேங்களா? ஸோ ஆனால் வந்து ரொம்ப ரிட்டர்ன்ஸ் தரும் அப்படின்னு இப்போ நம்ம பார்த்த ப்ரைவேட் செக்டர் பேங்க் ப்ரைவேட் செக்டர் பேங்க்லேயே வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து பப்ளிக் செக்டர் பேங்க் கம்பேர் பண்ணுறது உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கிறதுனால ப்ரைவேட் செக்டர் பேங்க்ல ஏதாவது கன்சிடர் பண்ணிக்கலாம், இது நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே நான் இப்போதைக்கு நான் பார்த்து சொன்னேன், IDBI வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ப்ரொமோட்டர் சொல்கிறது பார்க்காம முடிவு பண்ணுறது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பாரோயிங்ஸ் குறைச்சிக்கலாம், பாரோயிங்ஸ் ஓகே டீசெண்டாக இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டர்ஸ் நல்லா இருக்குங்க, நல்லா சூப்பர். ஓ இன்னும் ஒரு ப்ரைவேட் செக்டர் பேங்க் இல்லை போல, IDBI இந்தியன் கவர்மெண்ட் தான் ஹோல்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுவுமே வந்து கவர்மெண்ட் பேங்க், அதனால தான் வந்து PG ரேஷியோ வந்து ஓகே குட். இதுவுமே கன்சிடர் பண்ணலாம், கவர்மெண்ட் பேங்க் தான், சாரி கன்சிடர் பண்ணலாங்க. IDBI கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது எஸ் பேங்க், மலிவு விலை மாணிக்கம். ஸோ உள்ளே என்ட்ரானே எல்லாரும் ஐயா எஸ் பேங்க் எல்லாருக்கும் தெரியும், 23 ரூபா தான் வாங்கடான்னு வாங்கின காலம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து எஸ் பேங்க் வாங்கி வச்சிருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் பார்க்காம நமக்கு இந்த பேங்க் தெரியும், எடுத்தோடனே உங்களுக்கு எல்லா ஆப்லையும் காட்டுறது இதுதான். அதிக வால்யூம் செல் ஆகிட்டு போகுது, ஏன்னா வாங்குவாங்க ஒரு குறிப்பிட்ட நாள் வச்சு வாங்குவாங்க குறிப்பிட்ட நாள் வச்சுருவாங்க. ஸோ அந்த எஸ் பேங்க் பற்றி பார்ப்போம். ஆக்சுவலி எஸ் பேங்க் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஆனால் வாங்கவே கூடாதுன்ற ஒரு பேங்க்கில் அதுவும் ஒன்று நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பார்ப்போம் எஸ் பேங்க் ஏன் அப்படின்ட்டு. ஸோ ப்ரைவேட்
இது ஒரு பிரைவேட் செக்டர் பேங்க், வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பார்க்கலாம். இண்டஸ்ட்ரி வந்து 12.7, தலைவரோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 57. இது வரைக்கும் நம்ம பார்த்துல ஒரு கவர்மெண்ட் பேங்க் கூட இவ்வளோ ரேட்டு ஏறி இல்லை. ரேட்டு கம்மினால மக்கள் தெரியாமல் இதை வாங்கி வித்துருப்பாங்க. அதனால் பி ரேஷியோ எப்பவுமே மேக்ஸில் இருக்கும். அடுத்து ஆர்ஓசி ரொம்ப ஓகே அதெல்லாம் இருக்கேன் நிறையா பேசிட்டு. இண்டஸ்ட்ரி வேலையோட 23 ரொம்ப ஒரு 3 மடங்கு அதிகம் தான். புக் வேலையோட 2 மடங்கு அதிகம் தான். ஓகேங்களா. பிஜி ரேஷியோ கடன் எங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி வாங்கிட்டே போவோம் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டே இருப்பாங்க. இது வரைக்கும் பார்த்தாலே இது பேடான ஒரு இதுனா இவங்க தான் நம்ம பார்த்தாலே. ஓகேங்களா. ஸோ கடன் அதிகமாக உள்ளது இவங்களுக்கு. அண்ட் வந்து ப்ளஸ்ன்னு சொல்கிற மாதிரி இவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒன்றே ஒன்று தான் ப்ளஸ், ரொம்ப கம்மி விலை இப்போதைக்கு நம்ம பார்க்குறது. அதுவே ஆனால் அந்த ஸ்டாக்கு அதிக விலை. ஓகேங்களா. ஓவரால் மார்க்கெட்டில் ஒரு பேங்க் செக்டரில் நீங்கள் ஒரு கம்மி ப்ரைஸில் வாங்கணும்னு வச்சிங்கன்னா எஸ் பேங்க் ஒரு கம்மியான விலை. பட் செக்டாரில் அந்த ரேட் வந்து செக்டார்லன்னு பார்க்கும்போது அந்த பேங்க் அந்த இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப அதிகம். செக்டாரில் இதான் அதிகம். ஓகேங்களா. அப்போ புரிஞ்சுங்க என்ன நிலமனு. ஓகேவா. அடுத்தது சரி இவங்க ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகுதா. ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அதர் இன்கம் பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து இவங்க நெட் ப்ராஃபிட் காட்டுறாங்க இல்லையா, அதை விட அதர் இன்கம் அதிகம். ஓகேங்களா. இவங்களாம் நம்பி நம்ம எப்படி வாங்குது. ஓகேங்களா. அதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது. இந்த கம்பெனி பக்கம் தலை வச்சு கூட படுத்துறாங்க இப்போதைக்கு. ஓகேங்களா. தயவு செய்து வேண்டாம் மக்களே வேண்டாம். அவ்வளோதான் சொல்லுவேன். சரி இதுக்கு மேலே இந்த இது பார்க்க வேணாம். அடுத்தது வந்து எஸ் பேங்க், அடுத்தது இந்தியன் பேங்க். ஸோ இந்தியன் பேங்க் அகைன் வந்து கவர்மெண்ட் செக்டர் பேங்க். பி ரேஷியோ சூப்பராக இருக்குது. புக் வேல்யூக்கு இன்ட்ரெஸ்ட் வேல்யூ எல்லாம் வந்து ஒரு நல்ல ஸ்டாக் கன்சிடர் பண்ணுறது. டிவிடெண்ட் வந்து 2.2 தராங்க. சூப்பர். உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இது ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்தது கவர்மெண்ட் செக்டர் பேங்க் தாங்க. பேங்க்னாலே கவர்மெண்ட் செக்டர் பேங்க் வாங்கிட்டு போயிடலாம். நான் வேறு ஒரு HDFC பேங்க் வாங்கி 3 ஸ்டாக் வாங்கி வச்சிருக்கேன். இதெல்லாம் இந்த கரண்ட் இதை மட்டும் வச்சு தான் நம்ம பார்க்கணும். சொன்னேன் அடுத்த குவார்டர் ரிசல்ட் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கணும். ஸோ அதையும் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்டு இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டெடியான ஒரு பேங்க்கு. ஓகேங்களா. டீசெண்டான பர்ஃபார்மன்ஸு, இங்கே தவறுன்னு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. அதர் இன்கம் டீசெண்டாக இருக்குது. ரிட்டர்ன்ஸும் நல்லாயிருக்கு. செக்டரில் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸு. பாரோயிங்ஸு டீசெண்டாக இருக்குது. பாரோயிங்ஸ் இந்த செக்டரில் எல்லாருமே தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹோல்டிங் ஆப்வியஸ்லி இது கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ கவர்மெண்ட் பேங்க் டீசெண்டாகவே இருக்குது. ஓகேங்களா. ஓகே. ஸோ ஐஓபி கன்சிடர் பண்ணலாம். ஆனால் வந்து கனரா பேங்க் அண்டு யூனியன் பேங்க் பார்த்தோம். ஸோ அதை விட யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவை பார்க்கும்போது பெட்டரான ஆப்ஷனாக கேட்டிங்கன்னா கிடையாது. அடுத்தது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஸோ இதுதான் நான் வந்து பார்த்துட்டு ஐடிபிஐயும் ஐடிஎஃப்சி பேங்க் தான் கொஞ்சம் குழப்பிட்டு இருக்குது. ஐடிஎஃப்சி பேங்க் ஃபர்ஸ்ட் பேங்க் தான் வந்து பிரைவேட் செக்டர் பேங்க் வாங்கலாம். ஓகேங்களா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ அதிகம். அடுத்தது கரண்ட் ரேட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்குது. புக் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கன்சிடர் பண்ணலாம். டிவிடெண்ட் தரல. பிஜி ரேஷியோ ரேஷியோ வந்து ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்கம் இன்கம் வந்து ஏறிட்டே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஏறிட்டே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அதர் இன்கம் டீசெண்டாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்ஸு இதெல்லாம் வந்து போகிறாதாங்க. இப்போ ஓஹோ பேங்க் கிடையாது. நீங்கள் என்ன வாங்கி வைக்கலாம். 10 ஸ்டாக் வேணால் வாங்கி வைங்க. ஸோ இந்த பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பெருசாக பேங்க் ஆஃப் இந்தியா அகைன் ஒரு கவர்மெண்ட் செக்டர் பேங்க். ஸோ பி ரேஷியோட கம்மியாக இருக்குது. புக் வேலையோட கம்மியாக இருக்குது. இண்டஸ்ட்ரி வேலையோட கம்மியாக இருக்குது. கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு பேங்க். இந்த ரேஞ்சில் பார்க்கும்போது பிக் ரேஷியோ சூப்பராக இருக்குது. டிவிடெண்ட் 3.2 கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்குது. அந்த பேங்க் ஆஃப் இந்தியாவை நான் லிஸ்ட்டில் சேர்த்துக்கிற மாதிரி இருக்குது. சேர்த்துட்டேன். பேங்க் ஆஃப் இந்தியா தாராளமாக வாங்கலாம். நீங்கள் ஃபண்டமெண்டல் அனலைஸ் மட்டும் பண்ணிவிட்டு ரேட்டு கோசம் வெயிட் பண்ணாமல் தாராளமாக வாங்கலாம். ஓகேங்களா. ஃபியூச்சரில் வரதுக்கான நிறைய ஸ்கோப் இருக்குது. அண்டு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதர் இன்கம் கம்மியாக இருக்கா, டீசெண்டாக இருக்குது. கம்மி பண்ணுறாங்க அதர் இன்கம். நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ரிட்டர்ன்ஸ் வந்து ஓப்பன் கிடையாது. பட் ஒரு பேங்க் செக்டரில் ஒரு ஆல்ரெடி நான் வந்து அந்த யூனியன் கனரா பேங்க் ஒரு அமௌண்ட் ஒரு சில அளவுக்கு வாங்கிட்டேன். அப்புறம் யூனியன் பேங்க் வாங்கிட்டேன். ஸோ அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம மணியை செப்பரேட் பண்ணி டைவர்ஸ் அது பிரிச்சு வைக்கணும் சொல்லுவாங்க. டைவர்சிஃபைடாக அந்த மாதிரி நான் பிரிச்சு கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு வைக்கணும் எனக்கு அப்படின்னு நினைக்கும் போது இதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்தது சென்ட்ரல் பேங்க் அகைன் ஒரு பிரைவேட் செக்டர் பேங்க். ஸோ இவங்க மோஸ்ட்லி வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு சென்ட்ரல் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லோன் அதிகமாக கொடுப்பாங்க. பிஜி ரேஷியோ பார்க்கும்போது அதிகமாக இருக்குது. கரண்ட் வேல்யூ அதிகமாக தான் இருக்குது. இண்டஸ்ட்ரி வேல்யூ கூட புக் வேல்யூ பார்க்கும்போது அண்டு டெக் வேல்யூமே அதிகமாக இருக்குது. டிவிடெண்ட் கிடையாது. ஸோ இது வந்து எனக்கு பொறுத்திருக்கும் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் கவர்மெண்ட் செக்டர் பேங்க்கில் இதை மட்டும் நான் ஏன் விட்டு வைக்கணும். இதையும் நான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கி வச்சுக்கேன். ஒரு அமௌண்ட் போட்டு அப்படின்னா அதெல்லாம் வாங்கி வச்சுக்கேன். அதர் இன்கம் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது. கடன் அதர் இன்கம் அதிகமாக காட்டல மெயின்டைன் பண்ணுவாங்க. அதெல்லாம் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படிங்கிற சைடு இருக்குது. அண்டு பாரோயிங்ஸ் ரிட்டர்ன் நல்லாயிருக்கு. பொறுத்தவரைக்கும் ஓகே. இது பற்றி நாட் ஓகே. ஸோ கவர்மெண்ட் பேங்க் கடன் அதிகமாக இல்லை. அதர் இன்கம் இல்லை. நிறைய பேர் வாங்கி வச்சுப்பாங்க. கண்டிப்பாக க்ரோத் ஆகும்னு சொல்லிட்டு மைனஸ்லேருந்து ப்ளஸ் வந்துருக்காங்க. அண்டு பாரோயிங்ஸு ஓகே. ப்ரொமோட்டர்ஸ் அகைன் 93% கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வச்சிருக்கு. அதனால் வந்து நிறைய பேர் கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஓகே. அடுத்து ஏயு ஸ்மால் பேங்க். ஸோ இந்த பேங்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் பேங்க். இந்த பேங்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் பேங்க் தான். ஸோ இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. கரண்ட் ப்ரைஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்டு பிஜி ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல எல்லாமே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் தான் இருக்குது. அண்டு நெட் ப்ராஃபிட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதர் இன்கம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. உங்களுக்கு வந்து நெட் இன்கம் ஒன்றும் பெரிய க்ரோத் இல்லை. ஒரு வெரி புவர் பர்ஃபார்மன்ஸ் வேண்டாம். மைனஸில் இருக்குது எல்லாமே. இதை பொறுத்த வரைக்கும் மைனஸில் இருக்குது. அண்டு இதுவுமே ஒரு பெரிய செக்டர் எல்லாம் இருக்கிறனால அதுதான். ஸோ இதில் கடன் அதிகமாக இருக்கிறனால வந்து பெரிய ரிட்டர்ன்ஸ் இல்லை. வாங்கினதோட கம்மியாக தான் போயிட்டு இருந்தேன். ஸோ இது எப்போ பவுன்ஸ் பேக் ஆகி வந்து அடுத்த குவார்டர் ரிசல்ட்ஸ் வரும்போது தெரியும். ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொமோட்டர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பெருசாக இல்லை. அதனால் இந்த பேங்க் பற்றி கன்சிடர் பண்ண வேணாம். வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்தது பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவா. ஓகே. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பிரைவேட் செக்டர் பேங்க். ஸோ இது வந்து பப்ளிக் செக்டர் பேங்க். இது வந்து பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ கொஞ்சம் கம்மியாக தான், கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இண்டஸ்ட்ரி வேல்யூ விட அதிகமாக தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்லைட்லி ஓவர் ப்ரைஸ்டு கவர்மெண்ட் செக்டர் பேங்க். அண்ட் பிஜி ரேஷியோ டீசெண்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் தராங்க. சூப்பர் 2.16. கவர்மெண்ட் பேங்க் எல்லாமே 2 கொடுத்துறாங்க டிவிடெண்ட்.
ரெவன்யூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதர் இன்கம் பார்த்தீங்கன்னா ஓகே டீசெண்டாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் சூப்பராக இருக்குது. ரிட்டர்ன்ஸ் நல்லாயிருக்கு. இதுலேயுமே நல்லாயிருக்கு. நீங்கள் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அதெல்லாம் கன்சிடர் பண்ணலாங்க. ஸோ ஃபெடரல் பேங்க் நிறைய யூடியூப் சேனல் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். ஃபெடரல் பேங்க் கன்சிடர் பண்ண சொல்லுங்க. ஃபெடரல் பேங்க் பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டர்ஸை தவிர்த்து மற்ற எல்லா விஷயமே வந்து நல்லாயிருக்கு. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து ஃபெடரல் பேங்க்கில் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ரிட்டர்ன் அதாவது நீங்கள் ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணணும். அந்த அளவுக்கு தான் வந்து இருக்குது. இப்போ நல்ல ஒரு growth இருக்குது. மேபி வந்து ஒரு வருஷத்தில் நல்ல ரிட்டர்ன் இருக்குது வாய்ப்பு இருக்குது. அடுத்த வருஷத்தில் ஒரு நல்ல ஒரு ஸ்டாக் கன்சிடர் பண்ண பிரைவேட் செக்டர் பேங்க் வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு நல்ல ஒரு பேங்க். எல்லாமே வந்து எனக்கு வந்து கவர்மெண்ட் பேங்காக வேண்டாம், பிரைவேட் செக்டர் பேங்க் ஏதாவது வேணும்னா டெஃபினட்டாக நீங்கள் ஃபெடரல் பேங்க் கன்சிடர் பண்ணலாம். ஃபண்டமெண்டலி நல்லா தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட நம்ம வந்து 20 பேங்க் மேலே பார்த்துட்டோம். ஓகே, நமக்கு நேம் சொன்னோன்னே தெரியுற மாதிரி இருக்குது. ஒரு 20 பேங்க் இன்னும் வந்து இந்த உஜ்வான் ஸ்மால் பேங்க், அப்புறம் கர்நாடகா பேங்க், இந்த மாதிரி சின்ன சின்ன பேங்க்ஸ் வந்து நான் வந்து இந்த வீடியோ போடல. பிகாஸ் வந்து லென்த் அதிகமாகிட்டனால. ஸோ ஃபர்தராக நீங்கள் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணி பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருந்தால் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் சொன்ன விஷயத்தை மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் 500 rupeesக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். நான் சொன்ன ஞாபகம் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 500 rupeesக்கு நீங்கள் வந்து எப்போ என்ட்ரி ஆகணும், எப்போ எக்ஸிட் ஆகணும், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு கன்சிடர் பண்ண சொல்லி வித் ரீசனோட சொல்லுவேன். அது உங்களுக்கு ஓகே வந்து நீங்களும் உங்கள் சைடில் யாராவது செபி ரெஜிஸ்டர் உங்கள் சைடில் யாராவது நான் அவங்க கேட்டு நீங்கள் தாராளமாக வந்து கன்சிடர் பண்ணலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பப்ளிக் செக்டர் பேங்க் வந்து சூஸ் பண்ணுறது பெட்டராக நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் கன்சிடர் பண்ணுறது பப்ளிக் செக்டர் பேங்க் பொறுத்த வரைக்கும் பப்ளிக் செக்டர் பேங்க் போகிறது பெட்டரான ஆப்ஷன் எனக்கு வந்து. ஸோ நீங்கள் நினைக்கிறது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.